தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/3/2025 வியாழக்கிழமை. அனுசம் நட்சத்திரம் இரவு 8:40 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு சஷ்டி விரதம், முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வர, வாய்ப்புகள் எல்லாம் வாயில் தேடி வர நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணுங்கிறதுல ஒரு சில கருத்துகள் இருக்கு. வலம்புரி ஜான் ஒரு முறை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ வந்தபோது எங்கிட்ட சொன்னார், உப்பு ஒரு உணவு, ஆனால் உப்பே உணவாகாது அப்படின்னார். உப்பை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். உப்பை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லணும். உப்பு நமக்கு இலையில் வைக்கிற போது முதல்ல உப்பு வைப்பா. செட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் விருந்து வைக்கிற போது அந்த உப்புக்கு அவ்வளோ மகிமை உண்டு. மங்கள பொருள்களில் உப்பு ஒரு முதல் இடம் பிடிக்குது. மஞ்சள் எப்படி முதல் இடம் பிடிக்குதோ அது மாதிரி உப்பும் இடம் பிடிக்கும். மாதத்தினுடைய முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாளில் உப்பு போய் கடையில் வாங்கினோம்னா பணம் நமக்கு வருமா. அதுக்கு ஏலம் போடுறது பார்த்தீங்கன்னா, உப்பு மட்டும் ஏலம் போடையில் 50,000 40,000 கூட வாங்குவாங்க. இந்த கோயில்களில் ஏலத்துக்குன்னு பொருள் வைப்பாங்க. மஞ்சள் வைப்பாங்க, உப்பு வைப்பாங்க, சர்க்கரை வைப்பாங்க, எல்லா பொருளும் வைப்பாங்க. எலுமிச்சம்பழம், மஞ்சள், உப்பு, தேங்காய் எல்லாமே வைப்பாங்க. ஆனால் எல்லா பொருளையும் மங்கள பொருளில் உப்புன்னு வர்ற போது, முதல் உப்புன்னு சொல்கிற போது எடுத்த உடனே 1001 10,001 விலை கட்டுருவாங்க. காரணம், உப்பு வந்தாலே பணம் வந்ததாக பொருள். அப்படிப்பட்ட உப்பு நம்ம தெய்வ சன்னதியில் வச்சு கும்பிட்டுட்டு கொண்டுகிட்டு வரலாம். இந்த உப்பு வருடத்தினுடைய முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாள், மாதத்தினுடைய முதல் நாள், நாள்தோறும் கூட அந்த உப்பினுடைய மகிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு உப்பு நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா, அதாவது வாரத்தினுடைய தொடக்கம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் உப்பு வாங்கினோம்னா அந்த வாரம் முழுவதும் நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மாதத்தினுடைய முதல் தேதி அன்றைக்கு உப்பு வாங்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் இன்றைக்கு முதல் தேதி உப்பு நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படிம்பாங்க. ஆகையினாலே உப்பு என்பது மிக அற்புதமான ஒரு பொருள். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நம்ம மஞ்சள்னு எழுதுகிறோம். முதல்ல மங்கள பொருள்களில் முதலிடம் பிடிக்கிறது மஞ்சள். அதனால் கல்யாணத்துக்கு பொருள் மளிகை சாமான் எழுதுகிற போது முதல்ல மஞ்சள் எழுதுவாங்க. மஞ்சள், உப்பு என்பது மறக்க முடியாத ஒரு பொருள்கள். அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இனிமேல் தொடர்ந்து இந்த உப்பு மாதத்தினுடைய முதல் நாள் வாங்கினா கூட போதும். வருடப்பிறப்பன்றைக்கு உப்பு வாங்கிடுவாங்க எல்லாருமே. வருடப்பிறப்பன்றைக்கு உப்பு வாங்கினா அந்த வருடம் முழுவதும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை, தமிழர்களுடைய நம்பிக்கை என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். யோகங்கள் சேர வேண்டுமானால் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே நேரத்தில் திடீரென உங்களுக்கு எண்ணங்களில் மாற்றங்கள் வரலாம், எதிர்மறை சிந்தனைகள் வரலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்று விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் உங்களுக்கு தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். வியாழன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அது செய்ததற்கு வெற்றி கிடைக்கும். வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகங்களில் தலை சிறந்த யோகம் பரிவர்த்தனை யோகம். எனவே சுக்கிரனாலும் உங்களுக்கு நன்மை, குருவாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்றைக்கு குருவாரம். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் கோயிலுக்கு சென்று குருவையும் வழிபட வேண்டும், சுக்கிரனையும் வழிபட வேண்டும். முரண்பாடான 2 கிரகம், தேவகுரு அசுரகுரு இரண்டையும் வழிபட்டு வந்தால் இரட்டித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற நாள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நினைத்தது நிறைவேறும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வங்கிகளில் உங்களுக்கு சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்திணையும் நாள். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட குருவின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்கள் வரலாம், பொறுப்புகள் மாற்றப்படலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு முயற்சித்தால் அதிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். 12 செவ்வாய் இருப்பதனால இடம் பூமி விற்பனை உண்டு. விற்பனையால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7லே சனி இருப்பதனாலே துணிச்சலோடு எதுவும் செயல்பட இயலாது. தொல்லை தரும் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நிகழ்கால தேவைகள் கொஞ்சம் படிப்படியாகத்தான் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் கூட சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே உங்களுக்கு கேது இருக்கின்றார். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அயல்நாட்டு முயற்சியில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் உங்களுக்கு இன்று குரு வழிபாடு அவசியம் தேவை. உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். இன்றைக்கு குருவாரம். அலைபேசி வழியில் வரும் தகவல் அனுகூலமான தகவல், ஆதாயம் தரும் தகவலாக கூட இருக்கலாம். இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள நிறைய செலவு செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். நிம்மதி என்பது எள்ளளவுக்கும் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட அஷ்டமத்து குரு மாறும் வரை பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. இன்று குருவாரம். தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள், மிகச்சிறப்பான நாள், வெற்றிகரமான நாள். ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்திலே இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் அதிகரிக்கின்ற நாள். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட பயணங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நண்பர்கள் திடீர்னு உங்களுக்கு பகையாக மாறலாம். செவ்வாய் 7ல் இருக்கின்றார். 12க்கு அதிபதி செவ்வாய் 7ல் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள். இடம் பூமியாலும் சில பிரச்சனைகள் வரலாம். பத்திரப்பதிவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. மிக மிக கவனத்தோடு செயல்படுவதன் மூலமே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். பொதுவாக ராசிநாதன் சனி சொந்த வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 7ரை சனி இருக்கிறது என்றாலும் கூட சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி என்பதால் எந்த தீங்கும் அவர் விளைவிக்க கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குரு பார்வையும் இருப்பதால் இன்று கல்யாணம், மணிவிழா, மணவிழா, கடைத்திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அவர்களின் மேல் படிப்புக்காகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6ல் செவ்வாய் இருக்கின்றார். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். தேக்க நிலை மாதிரி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். எனவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மூலமே லௌகிகத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எனவே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம். புதன், சுக்கிரன், சூரியன், அதே நேரம் ராகு இத்தனையும் இணைந்திருக்கிறது. ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் நன்மை செய்யும். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், நீச்சபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை யோகம் என்று 4 யோகங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல விதமாக தொழில் முன்னேற்றமும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். அதே நேரம் அயல்நாட்டிலிருந்து நீங்கள் வேலைக்கு ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். கடல் தாண்டும் வாய்ப்பு கூட கனிவாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. 7ல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். மற்றவை உங்களுக்கு நல்லவிதமாக அமைய இன்று குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.